பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டாடுவோமா? பலவீனங்கள், சோர்வுகள், தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு மனுஷி தேவனுடைய சமூகத்தை அடைக்கலமாக கொள்கிறார்களோ, கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்கிறார், கம்பீரத்தை கொடுக்கிறார். இந்த காலவேளையிலே தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து இந்த நாளை ஆரம்பிப்போம். அவர் நமக்கு பலன் கொடுப்பார். எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்களுடைய தடைகள், சோர்வுகளை பெரிதாக எண்ணி கலங்கி பயப்பட வேண்டாம். நம்மத்தில் இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லவர். இருக்கிற இடத்துல இந்த காலவெளியில் தெய்வமே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு வேண்டும். உமது கரத்திலே எங்களை அபிஷேகித்து திடப்படுத்தி அனுப்புங்கப்பா. கேட்போமா? ஓ தேங்க்யூ லார்ட். உமது பிள்ளைகளை நீ தொட்டு அவர்களை பலப்படுத்தி சகாயப்படுத்துவதற்கு நன்றி. இப்பொழுது உமது வேத வார்த்தையிலே எங்களை உறுதிப்படுத்தும். ஆமென். கர்த்தர் நம்மளை உறுதிப்படுத்துவார். தேவ மக்கள், இந்த காலவேளையிலே சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆதாரம். இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆமென், ஆமென். இந்த வசனத்துல 3 காரியம். டேக்கிங் ரெஃப்யூஜ் இன் காட். எந்த ஒரு மனுஷி அவங்களுடைய நிர்பந்தம், நெருக்கம், அந்த சூழ்நிலையில அவன் வேர்ல்ட் சொல்யூஷன் தேடுறானா அல்லது ஆண்டோடைய பிரசனம் வேணும்னு போறானா? நீங்கள் வேர்ல்ட் ப்ரெசன்ஸுக்கு போனீங்கன்னா, வேர்ல்டோட சொல்யூஷனுக்கு போனீங்கன்னா அது பதட்டமாகவே இருக்கும். அவன் எனக்கு செய்வானா, செய்ய மாட்டானா, இந்த டேட்டுக்குள்ளே இது நடந்து முடியுமா, நான் வெற்றி எடுப்பானா, என் பக்கம் ஜெயம் இருக்குமா, தூக்கமே போயிடும் பாருங்க. அது மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவ சமூகத்துக்கு போயிட்டான், அது பதட்டம் இருக்காது, சமாதானம் இருக்கும். கடவுளுடைய கரம் அவனை பிடித்திருக்கிறதை உணர முடியும். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? பரவாயில்ல. இந்த காலவேளையில தேவ சமூகத்தில் வந்து உங்களை அர்ப்பணிங்க, நீங்க ஜெயம் எடுப்பீங்க. ஆமென். 2வது இந்த வசனத்துல the joy of trusting in God. கடவுளை சார்ந்திருக்கிறவன் உள்ளத்துல சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். அன்னைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. அவங்க சந்தோஷமா பாடி துதிச்சதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தரை நம்பினதுனால. அவங்க கர்த்தரை நம்பாம அந்த சூழ்நிலையை எஸ்டிமேட் பண்ணி, சூழ்நிலையை பார்த்து, ஐயோ நாளைக்கு என்ன நடக்கும் தெரியலையே, ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்களா, இல்லை இதுதான் எனக்கு கடைசி நாளா, இப்படின்னா எண்ணங்கள் போகாதபடி அவங்க துதிக்கிறாங்க. எப்படி துதிச்சிருப்பாங்க? என் கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர், நான் ஜெயம் எடுப்பேன், என்னை தப்புவிப்பாரு. ஓ சத்தாரி. இதுதான் பாருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது என்ன பெரிய லாபம்னா, நீ துதிப்ப, பயப்பட மாட்ட. துதிக்கிறதுனால என்ன நடக்கும்? வழி உண்டாகும். அன்னைக்கு அந்த நாளிலே வழி உண்டானது. ஆமென். 3வது, God protections bring rejoicing. கடவுளுடைய பாதுகாப்பு இருக்கு பாருங்க, அது நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும், கலக்கத்தை கொடுக்காது, சந்தேகத்தை கொடுக்காது.
இன்னைக்கு உலகம் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் எத்தனை பேர் பயம் நடக்குமா? ஏன்னா அதையும் மிஞ்சி அந்த ஆபத்து வருது, அதையும் மிஞ்சி தொந்தரவு வருது. கடவுளுடைய பாதுகாப்பு மாத்திரம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும். எப்படி ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை அது செட்டைகளில் வைத்து மறைத்து காத்து நடத்துகிறதோ, 91 சங்கீதம் 4 வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் அவருடைய செட்டைகளிலே நம்மளை பாதுகாப்பார், நம்மளை நடத்துவார். ஒன்றுக்கும் கவலைப்படுத்தாதீங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். சமாதானத்தோடு கூட போங்க. இந்த நாள் வெற்றி உங்களுடையது, ஜெயம் உங்களுடையது. நீங்க கர்த்தருக்கு சாட்சியா நிற்பீங்க, தலை குனிய மாட்டீங்க. God bless you.